ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரதீபா. ஸோ இன்னைக்கான வீடியோ முழுக்க முழுக்க நம்ம பசங்களை பற்றி தான். பசங்க அப்படின்னாலே ரொம்பவே சென்சிட்டிவானவங்க. பொண்ணுங்களை விட ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கிறதுனாலயே அதை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ரூடான பிஹேவியரை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ நிறைய பசங்களை பத்தின சைக்காலஜிக்கான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரப்போகுது. இன்னைக்கு வந்து தம்ப்நெயில்ல கொடுத்த மாதிரி லைஃப்ல எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பொண்ணுங்க பசங்க கிட்ட சொல்லக்கூடாத கேட்கக்கூடாத 4 விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம். நீங்களா யாருடா? How do I tell you? ஃபர்ஸ்ட் விஷயம், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேக்குறது. இது பொண்ணுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்பவே வந்து நார்மலைஸ் ஆன ஒரு விஷயமா நமக்கு தெரியும். ஆனா பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயம் அவங்களோட செல்ஃப் கான்பிடென்ட்டையே உடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதனால அவங்க கிட்ட நம்ம சண்டை போடும் போதும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஏதாவது ஆர்கியூ நடக்கும் போதும் இந்த ஒரு வார்த்தை, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்றத வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத தான் நான் மெயினா வந்து இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். செகண்ட் விஷயம், நான் உன்னை கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா இப்ப எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்றது. இந்த செகண்ட் விஷயம் வந்து எவ்வளோ பெரிய கம்பேரிஷன் தெரியுமா? எப்பயுமே எல்லா பசங்க மைண்ட்லயுமே நான் வந்து இந்த உலகத்துல ஒரு இண்டிவிஜுவல், எனக்குன்னு வந்து யூனிக்கான சில விஷயங்கள் இருக்கு, தனித்துவமான ஒரு ஆள்னா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். நார்மலாவே ஹியூமன் பீயிங்னா அப்படித்தானே, பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம அசால்ட்டா போற போக்குல சண்டையில வந்து சொல்லிடுவோம். ஆனா அது அவங்களோட ஆளுமை திறனையே உடைச்சிரும். ஸோ இந்த ஒரு வார்த்தையுமே நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும் சொல்லாதீங்க. தேர்ட் விஷயம், நான் லைஃப்ல பண்ண பெரிய தப்பே உன்னை கல்யாணம் பண்ணதுதான், உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றது. இது வந்து பசங்களுக்கு மேரேஜ் மேல இருக்கிற நம்பிக்கைய ஃபுல்லாவே உடைச்சிரும். மேரேஜ்னாலே நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம், கரெக்டா? பார்ட்னருக்கு இடையில இருக்கிற நம்பிக்கை, மேரேஜுக்கு 2 பார்ட்னர்ஸும் சேர்ந்து மேரேஜ் மேல போடுற ஒரு நம்பிக்கை தான் மேரேஜ். அந்த நம்பிக்கையே வந்து பசங்களுக்கு உடைச்சிருச்சுன்னா அவங்க வந்து அந்த மேரேஜ் லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம, இன்வால்மெண்டே இல்லாம தான் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அதனால உனக்கு கல்யாணம் பண்ணதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்ற வார்த்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னா, நீ உங்க அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்றது. அவங்க அப்பா கிட்ட சில கெட்ட கேரக்டர்ஸ் இருந்திருக்கலாம். அதை பார்த்து வளர்ந்த பையன் தான் அந்த பையன். அவன் அப்போ என்ன யோசிச்சிருப்பானா, வளரும் போதே நம்ம அம்மா எந்த அளவுக்கு நம்ம அப்பானால சஃபர் ஆகுறாங்க, அந்த விஷயத்த வந்து நம்ம மாத்திக்கணும்னு சொல்லி டே பை டே அவன் லைஃப்ல ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஒய்ஃப் கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது, இப்படி நடந்துக்க கூடாது, நம்ம அப்பா மாதிரி மெயினா கெட்ட விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவோட இருக்கிற அந்த பையன் கிட்ட நீ உங்க அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஸோ அசால்ட்டா நம்ம சொல்ற அந்த வேர்ட் அவள் லைஃப்ல இவ்வளோ நாள் அவன் மைண்டுக்குள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்த அத்தனை விஷயங்களையும் டோட்டலா டேமேஜ் பண்ணிடும். இந்த வீடியோல சொன்னா இந்த 4 விஷயங்களை மட்டும் பசங்க கிட்ட எவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும் தயவு செஞ்சு பெண்கள் சொல்லாதீங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் தான் பிரேக் ஆகும். அதனால உங்க ரிலேஷன்ஷிப் கூட பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோல சொன்ன இந்த 4 விஷயங்களை எவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும் பசங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். Until then, bye from it's me Pradibha. Bye.